உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ செஞ்சத வாயில எடுத்து வைக்க முடியலல, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. இனிமே அவ கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாது. அது முடியாது பாட்டி. ஏன்? எல்லாமே சூப்பரா இருக்கு பாட்டி. பாட்டி உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ நாள் ஜனனி இவ்வளோ சூப்பராக பழக்கம் செவ்வான்னு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கோம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி அத்தை. எப்படி ஓடுறா பாரு. திங்கிறதுலே இருங்க. இதே ஊர்ல பிறந்து வளர்ந்த எனக்கு தீபாவளி பலகாரம் செய்ய வராது. எங்கேயோ மலேசியால இருந்து வந்தவன் இவளுக்கு எப்படி? நானும் அதைத்தான் யோசிச்சேன். என்னமோ ஒண்ணு உதைக்குதுங்க. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஹலோ ஹலோ சுமதி, நான் துளசி பேசுறேன். துளசி, ஏய் என்னடி ஆச்சு? நீ எப்ப ஃபோன் பண்ணுவன்னு உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சுமதி, சரியான நேரத்துல தான் நீ எனக்கு கால் பண்ணிருக்க. இல்லனா அந்த பாவி கிட்ட நான் மாட்டிருப்பேன். நீ சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன தேடி அவன் வந்துட்டான். எப்படியோ அவன் கையில இருந்து தப்பிச்சு போன் ஒரு வேன்ல தூக்கி வீசி எரிஞ்சிட்டேன். அந்த வேன் பின்னாடி அவன் போயிட்டான். எப்படியோடி இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட துளசி. ஆனா அங்க இருக்கிறது உனக்கு ஆபத்து தாண்டி. எனக்கு எல்லாமே தெரியும், வேற வழி இல்ல. ஜனனி திரும்பி வர வரைக்கும் நான் இங்கதான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாகணும். ஏய் அதெல்லாம் புரியுதுடி. ஆமா நீ எப்படி இருக்க இப்போ? என்னென்னமோ நடந்துருச்சுடி. அந்த சாவித்திரி வந்து பிரச்சனை பண்ணி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு நீ உயிரோட இருக்க விஷயமே தெரிஞ்சது. அது தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சுமதி, நான் இங்க வந்ததுல இருந்து உனக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கு கால் பண்ணல. எப்படியும் அந்த சேது உன்கிட்ட வந்து என்னை பத்தி கேட்டிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உயிரோட இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அவன் கிட்ட கண்டிப்பா தடுமாறி இருப்ப. அவன் அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பான். ஏய் இப்பவும் கண்டுபிடிச்சிட்டான்லடி. நான் இருக்கிற வீடு வரைக்கும் அவன் வந்துட்டான். ஏய் என்னடி சொல்ற? நீ இருக்கிற இடமே தேடி வந்துட்டானா? ஆமா, அவன் கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏய் அதெல்லாம் சரி, அன்னைக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? நான் தான் சிவாவோட அம்மா, உன் மாமியாருமா. எப்படியோடி அந்த கடவுளா பார்த்ததா உனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. ஆனா துளசி, அந்த சேது லேசுப்பட்டவன் இல்ல. நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சதுக்கே உன்னை தேடி பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். நீ இப்படி அவனை ஏமாத்திட்டு இருக்கன்னு தெரிஞ்சது உன்னை கண்டுபிடிக்க வெறியோட தெரியுவான். எனக்கு எல்லாமே தெரியும் சுமதி. ஆனா இனியும் நான் அவனை பார்த்து பயப்பட போறது இல்ல, பதட்டப்பட்டு குழம்பி போறதும் கிடையாது. இங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து நின்னு நான் சமாளிக்க தான் போறேன். நீ என்ன பத்தி கவலைப்படாத, சரியா? நான் பாத்துக்கிறேன். ஏய் நீ சொல்றதெல்லாம் கேட்க சந்தோஷமா தாண்டி இருக்கு. ஆனா நீ ஜெயா கிட்ட போய் சேர்ற வரைக்கும் எனக்கு பதட்டமா தான் இருக்கும். சரி, அதை விடு. அப்பா சித்திலாம் எப்படி இருக்காங்க? அவங்க நீ பாக்குறியா? அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்பா தான் எப்போ உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காரு. தெரியும் சுமதி. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால அப்பா கிட்ட பேச முடியாது. அந்த சேது அப்பா மனசுக்கு நல்லவனாவே தெரிஞ்சிட்டு இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன் அப்பாக்கு தெரியற வரைக்கும் அவருக்கு என்னோட நிலைமை புரியாது. நீ எங்க அப்பாவையும் சித்தியையும் அப்பப்ப பாத்துக்கோ, சரியா?
சரி துளசி, நீ பத்திரமா இரு. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ண என்ன? நான் ஃபோன் பண்றேன். சரி, நான் அப்ப வைக்கிறேன். ம். இவங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆ, புரிஞ்சு போச்சு. எங்களை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன பண்றது? குட்டியா ஒரு டிராமா போட்டுற வேண்டியதான். அக்கா இது சூப்பரா இருக்குல்லக்கா. ஆமா ஆமா. என்னங்க இது? விடிஞ்சு 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிக்கவே இல்ல. குளிக்க சொன்னா கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. நீங்க குளிச்சிட்டு வெளியே வந்தாதான் நான் கதவை திறப்பேன். அது வரைக்கும் உள்ளேயே இருங்க. குளிச்சிட்டு வரீங்களா இல்லையா? ஜனனி, சிவா எங்கம்மா? அதை ஏமா கேக்குறீங்க? எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. குளிச்சாதான் கதவை திறப்பேன்னு கதவை லாக் பண்ணி வச்சிட்டேன். இப்ப வந்துருவாரு. ஜனனி, டிஃபன் சூடா இருக்குமா, வந்து சாப்பிடலாம்ல? உங்க பையன் காலையில சாப்பாடு ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடணும்னு ஒரே ஆடம். ஏம்மா, அவன் தான் ஆசையா கூப்பிடுறான்ல, ஒரு நாள் சாப்பிட்டுட்டு தான் வாயேன். எங்களுக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்கீங்க. நாங்க ஏன் தேவையில்லாம கடையில சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கணும்? அதனாலதான் வீட்லயே சாப்பிடணும்னு கண்டிஷன் போட்டுட்டேன். ஆஹா. ஆனாலும் நீ என் பையனை ரொம்ப தான் கண்ட்ரோல் பண்ற ஜனனி. நல்ல விஷயம் தானம்மா, தப்பு இல்லையே. வா. என்னக்கா நடக்குது? தெரியல காவேரி. அக்கா, எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்னமோ நீ யோசிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்தல, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா சாரி ஜனனி, அடிபட்டுச்சா? சாரி இல்ல. போ. எங்க ஊர்ல ஒரு தடவை மூட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க ஊர்ல பேசிக்கிட்டாங்களாம். 2 பேரும் ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்குமா? எந்த ஊர்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.